நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையாடா, என்னடா இது மல்லிக்கு வந்த சோதனை. மல்லியை எப்போ கடத்தின்னு போயிட்டு ஒரு பக்கம் அடைச்சி வச்சுட்டு இருக்காங்க. மல்லியும் கூட அந்த வக்கீலுமே, என்னடா இது கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் இங்கே கொடுமை தலைவிரிச்சு ஆடுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. என்னங்க பண்ணுறது, நம்ம மல்லிக்கிட்ட நியாயம் இருக்குது. அந்த நியாயத்தை எப்படியாவது இவங்க உடைக்கணும். இனிமேல் மல்லி எந்த ஒரு இடத்துக்கும் அவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சூழ்ச்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்ச்சினால் மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறியாகுங்க. ஆனால் என்னதான் பிரச்சனை வந்தாலும் மல்லிக்கு நல்லவங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தை பொறுத்து நல்லவங்களை எப்படி இருந்தாலும் அந்த கடவுள் காப்பாற்றுவாங்க. அதுபோல தான் நம்ம மல்லியும் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வரப்போகிறாரு. யார் வரப்போகிறாங்க? மல்லி தான் இப்போ ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்களே. அப்படியே சுற்றி ஒரு 50 ரவுடிங்க இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இருக்கா. இதுக்கு நடுவில் எந்த வீரர் வந்து காப்பாற்றுவார்? விஜய் இருந்தா கூட அவர் வந்து காப்பாற்றிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திங்க் பண்ணலாம். நம்ம அர்ஜுன் தாங்க. அர்ஜுன் அந்த வழியில் போயின்னு இருக்காங்க. காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வக்கீலும் மறுபக்கம் மல்லியும் கத்தின்னு இருக்காங்க. அது கேட்டதும் என்னடா அது கூச்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடோவுனுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ரவுடிங்க எல்லாம் கட்டி போட்டு வச்சு ராஜேஸ்வரியை மிரட்டின்னு இருக்காங்க. ராஜேஸ்வரி வந்து மல்லியை மிரட்டின்னு இருக்காங்க. உடனே நம்ம விஜய் கை தட்டினே உள்ளே போயிட்டு, என்னம்மா இது குடும்ப பொண்ணு செய்கிற வேலையாது, இந்த மாதிரிலாம் நீ செய்யலாமா சொல்லு, உன் அளவுக்கும் அறிவுக்கும் நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள், நீ போய் இந்த மாதிரி வேலை செய்யலாமா? நேர்மை இருந்தால் உன் பக்கம் எப்போவுமே ஜெயிக்கும். நீ தேவையில்லாமல் பொய்யா இது பண்ணுறதுனால நீ இந்த மாதிரி கடத்தினுக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிய வந்துருச்சு. இனிமேல் அந்த கேஸை நான் தான் எடுத்து வாதாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாக்குறுதி கொடுத்துட்டு உடனே அந்த ரவுடிங்களெலாம் சும்மா அடின்னு அடிக்கிறா. ஒருத்தனும் அப்படியே சும்மா ஆகாயத்தில் பறக்கிறான், இந்த பக்கம் ஒருத்தவன் இதில் பறக்கிறான். என்னடா இது டே, இந்த மாதிரி வேற மாதிரி செதுக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க. சரி, போனது போச்சு, ஆனதாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து மல்லிக்கு ட்ரை பண்ணே இருக்காங்க. ஆனால் மல்லிக்கு ரீச்சே ஆகலைங்க. என்னடா இது மல்லி ஃபோனே எடுக்கலையே, என்ன ஆகிட்டு இருக்கும் ஏதாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டம், ஒரு பக்கம் பயம், அப்படியே சுற்றி இவங்களை ஒரு பக்கம் தலை கிறுகிறுக்க வைக்குது. என்னடா கடவுளே, எனக்கு மட்டும் ஏன்டா இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடவுளை பார்த்து வேண்டின்னு இருக்காங்க. நம்ம அர்ஜுன் வந்து நான் கரெக்டான டைமுக்கு நான் கூட்டின்னு போவேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அடித்து முடிச்சுட்டு கரெக்டாக 7 o'clock ஆகுது. உடனே அங்கேருந்து கூட்டின்னு போகிறாரு. போயிட்டு கரெக்டாக அங்கே போகிறதுக்குள்ளே 10 o'clock ஆயிடுது. உடனே போயிட்டு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம விஜயும் ஜெயிலேருந்து வெளியே வர்றாரு. நம்ம மல்லிக்கு தலையில் கையில் தான் அடி. அப்படியே சும்மா அவங்கள உள்ள மாஸ் என்ட்ரியாக கூட்டின்னு வர்றாரு. விஜய் பார்த்துட்டு என்னாச்சு மல்லி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொன்னால் நீங்கள் எதுவும் நம்ப மாட்டீங்க சார், நீங்களே சொல்கிறீங்க. உங்கள் அக்கா தான் சார் கடத்தின்னு போயிட்டு அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கா அவங்கள கொலை பண்ண பார்த்தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட மல்லி எவ்வளவோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நீங்கள் தான் நம்பலை. உங்களோட சொத்து மொத்தமாக இப்போ ராஜேஸ்வரி கைக்கு ஹேண்ட் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் மிச்சம் இருக்கிற எல்லாமே அதர் பர்மிஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியது எல்லாமே அவங்க கைக்கு ஹேண்ட் ஓவர் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் உங்கள் சொத்துன்றதே உங்கள் பேரில் ஒரு பைசா கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்கள் அக்கா கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு உங்களை ஏமாற்றிருக்காங்க. உங்களை பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி தள்ளியிருக்காங்க. இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் உங்கள் அக்கா தான் காரணம். மல்லி எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லியை கடத்தி வச்சு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நான் நல்ல வேலை போனேன். நான் போகாமல் இருந்தேன்னா மல்லியோட உயிரை காப்பாற்றிக்கவே முடியாது. விஷயத்தை ரொம்பவே தெளிவாக அழகாக க்யூட்டாக சொல்லிட்டாரு நம்ம அர்ஜுன். உடனே நம்ம விஜய் அதை நம்புறாரு. அதுவும் இல்லாமல் ஆதாரத்தையும் காட்டுறாரு, வீடியோ ஆதாரத்தையும். அதை பார்த்து விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. என்னடா நான் உயிருக்கு உயிராக நேசிச்சேன், என் அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இனிமேல் எனக்கு அக்காவால யாரும் இல்லை, அவங்கள சும்மா விட மாட்டேன். ஏன் மல்லியவே இந்த மாதிரி பண்ண பார்த்துட்டாங்களோ, அப்போ என் பொண்ணு இப்போ இந்த கேஸில் வந்து வாதாடி மல்லி ஜெயிச்சிட்டாங்கன்னா ராஜேஸ்வரி சும்மா இருக்க மாட்டா. அதனால் அவள் தப்பிச்சா. ஏன்னா இப்போ வெண்பா இருக்கல, வெண்பாவை கஸ்டடிக்கு எட்டுன்னு வந்துடுறாங்க. மறுபடியும் மல்லிக்கு ஃபோன் வருது, வீடியோ கால். அதுவும் அதை விஜயும் பார்க்குறாரு. எட்டி அசாத மல்லி வெண்பாவை கடத்தி வச்சு இன்றைக்கி மட்டும் கோர்ட்டில் போயிட்டு விஜய்க்கு ஆதரவாக எல்லாத்தையும் இது பண்ணி விஜய் வெளியே வர வச்சிட்டேன். வெண்பாவை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. எனக்கு சொத்து தான் முக்கியம் தம்பி. வெண்பா எவவே முக்கியம் இல்லை. எனக்கு உறவே யாரும் தேவையில்லை. எனக்கு சொத்து இந்த சொத்தை தான் நான் கட்டி ஆள பிறந்தவன். இந்த சொத்து தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆணவமாக திமிரு அகங்காரமாக பேசியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கட்டுப்பாகுது. என்னடா இந்த அளவுக்கு கேடு கெட்டவங்களா இருப்பாங்களா? கூட பிறந்தவங்களவே இந்த மாதிரி கொலை பண்ண கூட பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த சொத்து தான் வேணும்னு சொல்லிட்டு அலையிறாங்களே. அப்படி அந்த சொத்துல என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது? அது ஒரு விதமான போதைக்கு அடிமானவங்க போதைன்னுவாங்க, பணத்துக்கு அடிமானவங்க பணம்னுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரியோட நிலைமை இப்போதைக்கு இப்படி போயின்னு இருக்குது. ஆனால் இது நிரந்தரமாக இருக்காதுங்க. எந்த ஒரு உறவும் இல்லாமல் கடைசி வரையும் வாழ்கிறது சாத்தியமே இல்லை. எந்த நேரத்துலையும் ஒரு உறவு தேவைப்படும். ஆனால் நம்மளை முக்கியம் இல்லை. நம்ம செஞ்ச சின்ன தவறத்தை பெருசாக எடுத்துக்கிட்டு போகிறவங்களை பற்றி நம்ம கேர் பண்ணவே கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச நல்லது அவங்க கண்ணுக்கு தெரியாதுங்க. அதனால் அவங்களெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்காமல் இந்த மாதிரியும் வாழ்க்கையில் கேரக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அதை கடந்து போனால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதை விட்டு அவங்க ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே நம்ம தொங்கி நிற்கிறது ரொம்பவே ஒஸ்ட்டான ஒரு பிஹேவியர்னு தான் சொல்லலாம். எந்தெந்த நேரத்தில் யார்
எந்த சமயத்துலையும் நம்ம பண்ண தப்பையும் ஏற்றுக்கிட்டு நம்ம கூடவே இருக்காங்களோ அவங்க தான் உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்காங்களா சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்காங்க, லாஸ்ட் வரையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம மல்லி இப்போ போயின்னு இருக்காங்க. நம்ம மல்லிக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. விஜய் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எப்படியோ ஒன்று விஜய் அர்ஜுன் வாதாடி வெளியே எடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல தருணம் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் காத்துனேன்னா அது போலவே நடந்துச்சு. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஆனந்தமாக இருக்குது. எப்படியோடப்பா நம்ம விஜய் வெளியே வந்துட்டார்ல, அது வெரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆனந்தத்தோடு இருக்காங்க. இது கூடவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவரும் வந்து காசு ரெடி பண்ணி தந்ததே அவர் தாங்க. அங்கே இங்கே போராட்டி அரவிந்த் காசு ரெடி பண்ணி தந்து எப்படியோ ஒரு வழியாக விஜயை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்தார். இந்த மாதிரி நல்ல மனசு யாருக்கு வர சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் தான் காதலிச்ச பொண்ணு தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவங்களுக்காக இறங்கி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சுயநலமாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட சுயநலத்துக்கு மட்டும் நம்மளை யூஸ் பண்ணி கட்சியில் தூக்கி போட்டு திரும்ப சுயநலத்துக்கோசரம் வருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பிட்டு நம்ம பாட்டுக்கு நாம உண்டு நம்ம பொழப்புண்டு சொல்லிட்டு நம்ம வழியில் போனால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.